ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு ரேபிட் கேம் வந்து விளையாட போகிறோம். இது வந்து ஒரு நியூ சீரியஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம கன்டென்ட் ரீவாம்பிங் ஸ்ட்ராட்டஜியில் நிறைய புதுசு புதுசாக ட்ரை பண்ண போகிறோம். அந்த மாதிரி நான் இந்த ஃபார்மேட்டில் ஒரு கேம் வந்து விளையாடி பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். இது நான் chess.comல வந்து 10+0ல வந்து விளையாடுறேன். இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் என்னோட கரண்ட் ரேட்டிங் எல்லாமே. இப்போ நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட்டு சீக் பண்ணுவோம். ஆப்போனண்ட்டை வந்தோடனே நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் வந்து இப்போது ஃபோக்கஸ் மோடில் இருக்கேன். அதை எக்ஸிட் பண்ணால் தான் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே. ஸோ E4 ஓப்பன் பண்ணியிருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், நைட் C6 வந்து விளையாடுறேன். ஸோ நிம்சோவிச் டிஃபென்ஸ். ஸோ ஜென்ரலாக இதுதான் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு 3 வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் E5 விளையாடுவேன். ஸோ அவங்க வந்து ஃபார்வர்டில் வந்தால் நம்ம நைட்டை கிக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் CE7 அண்ட் தென் நைட் G6ன்னு போகலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மூவ் வந்து ஏர்லியாக ஒயிட் வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கக்கூடிய மூவ் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம அந்த பானை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு பதில் இல்லை அந்த பானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதில் நைட் G6 கொண்டு வந்து இது ரொம்ப டெம்ப்டிங்கான மூவ் ஆக்சுவலாக. ஒயிட்டை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வி ஆர் இன்வைட்டிங் த பான் டு கோ ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பான் F5 வச்சாங்க அப்படின்னா பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஐடியா, நிறைய பேர் ஆல்ரெடி ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. ஸோ குயின் டு H4 செக் அண்ட் தென் இந்த மாதிரி. ஸோ அது மோஸ்ட்லி 2-1 5-1 அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான, அதுவும் ரேபிட் கேமில் இந்த மாதிரி நான் எதிர்பார்த்த மாதிரியான ட்ராப்பில் வந்து விழுறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போது ரியல் த்ரெட்டு இது தான். நம்ம வந்து அதை ஏதாவது பண்ணி ஆகணும். ஸோ வில் ஜஸ்ட் கேப்சர் த பான் ஃபர்ஸ்ட். இப்போ பேசிக்காக நமக்கு சென்டர் கிடையாது. அவர் வந்து ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஷப்பை வெளில போட்டு அதுக்கப்புறம் D6 போட்டு நைட்டை டெவலப் பண்ணலாம். ஏன்னா டேரெக்டாக நைட்டை டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா பானை ஃபார்வர்டில் போட போகிறாங்க. ஸோ வேணும்னா நம்ம கேப்சர் கூட பண்ணலாம் இங்கே. ஸோ கேப்சர் பண்ணிவிட்டு கூட நம்மளால் டெவலப் பண்ண முடியும். உங்களுக்கு பிஷப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. எஸ், அவங்க பான்ஸ் எல்லாம் வந்து லைட் ஸ்கொயர்ஸில் இருக்குது. அப்போ டார்க் ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கான எக்ஸ்சேஞ்சுன்னு நினைக்கிறேன். அது கேம் ப்ரோக்ரஸ் ஆகும்போது தான் தெரியும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பிஷப் C5 குயின் அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. நம்ம பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்கோம். ஐ எம் ரெடி டு ப்ளே பான் D6. அதுக்கப்புறம் நைட் E7 நான் விளையாட போகிறேன். நைட் F6ம் விளையாடலாம். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிஷப்பை வந்து கன்சல்டேட் பண்ணிவிடுவோம். ஓகே, அவர் ஆப்போசிட் சைட் கேஸ்லிங் பண்ணுறாரு. பிஷப் இங்கேயே இருந்திருக்கலான்னு தோணுது. பிஷப் G5 போட்டோம் அப்படின்னா பின் ஆகிருக்கும். பட் வாட் டு டூ. ஸோ இந்த மாதிரி பொசிஷன்ஸில் ஐ திங்க் நம்ம குயினை ட்ரேட் பண்ணால் ஏதாவது ஃபேவரபுளாக ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குயினை டெவலப் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறேன். அதர்வைஸ் நைட் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இந்த பிஷப் செக்கு சம்டைம்ஸ் அநாயங்காக இருக்கலாம். அப்போ பிஷப் வச்சு பிளாக் பண்ணணும். எல்லாமே ஓகே தான் நினைக்கிறேன். அப்போது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் நம்ம A6ஆ இல்லை குயின் F6ஆ அப்படி இல்லைனா பிஷப் D7ஆ இல்லை நைட் F6ஆ இப்படி 4 மூவ் நமக்கு கிடைக்குது. ஸோ எப்படி வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் இப்போ இந்த ஆப்ஷன்ஸை வந்து நான் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கேல்குலேட் பண்ணாலே போதும். ஸோ இதில் எது இந்த பொசிஷனுக்கு தேவை அப்படின்னு நம்ம எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபைல் வந்து செமி ஓப்பன் ஃபைலாக இருக்குது. நான் நைட்டு டெவலப் பண்ணி கேன்சல் பண்ணாலுமே கூட அவர் வந்து சென்டரை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாகவே அட்வான்ஸ் பண்ணுவார். அதே போல் அவரால் ஈஸியாக அட்வான்ஸ் பண்ண முடியும். என்னால் அவ்வளோ ஈஸியாக அட்வான்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் குயினை வந்து ஆஃப் த போர்டு கொண்டு வரது நல்லது. சரிங்க, இப்போ அவர் குயின் ட்ரேட் பண்ணலைன்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, தட்ஸ் ஓகே, வி ஹேவ் டெவலப்ட் த குயின். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஆர் ஈவன் நம்ம வந்து ஒரு டெம்போவோட பிஷப்பை கூட டெவலப் பண்ணலாம். இப்போ பார்ப்போம் அவர் என்ன மூவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வெட்டிட்டாரு அப்படின்னா நமக்கு ரொம்ப லாபகரமான ஒரு மூவாக தான் இருக்கும். ஸோ இந்த மூவ் எதிர்பார்த்து தான் நம்ம கேல்குலேஷனில் பண்ணும்போது பிஷப் B5 செக் நம்ம எதிர்பார்த்த மூவாக தான் பார்த்தோம். பட் நமக்கு இப்போ என்னென்னா பிஷப் D7 வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க வெட்டுன்னு நமக்கு கேஸ்லிங் ரைட்ஸ் போயிடும். பட் தட்ஸ் ஓகே. என்னப்பா வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கிங் E7 தான் நான் போட போகிறேன். ஏன்னா ஆப்வியஸ்லி வேறு எதுவும் மூவ் இல்லை நமக்கு. பேக் ரேங்கில் போட்டோம் அப்படின்னா ரூக்கு கனெக்ட் ஆகாது ஆப்வியஸ்லி. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அட்டாக் த குயின். ஸோ நைட் டெவலப் பண்ணி குயின் அட்டாக் பண்ணுறோம். இதை நான் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் பேசும்போது மற்ற குரூப் கிளாஸாக இருந்தாலும் இல்லை 1-on-1 எதுவாக இருந்தாலுமே நாங்கள் எப்படி பேசுவோம் அப்படின்னா டேட் அண்ட் டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட் அப்படின்னா டெவலப் அண்ட் டிஃபெண்டு,
அப்படின்னு சொன்னாக்கா டெவலப் அண்ட் அட்டாக். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ நான் டெவலப் பண்ணி அட்டாக் பண்ணுறேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு டெம்போ வந்து நமக்கு ஃப்ரீயா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ ரூக்க E8ல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த இந்த ஸ்கொயர் நம்ம வந்து கிரிப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வி கேன் ப்ளே ரூக் டு E8. ஆனா அவங்களோட மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரூக் F1 வரப்போகுது. இல்ல அத நோக்கி நம்ம ஒரு ப்ரொஃப்ளாக்டிக்கா நம்ம குயின மூவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே பண்ணலாம். பட் நம்ம ரூக் E8 விளையாடுனதுக்கு அப்புறமும் அத பண்ண முடியும் நம்மளால. ஸோ பெருசா எந்த இஷ்யூவும் வராது. ஸோ அதனால தாராளமா ரூக் E8 விளையாடலாம். ஸோ ரூக் F1க்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ திங்க் நம்ம வி கேன் ப்ளே குயின் டு E5 சென்ட்ரலைசிங் த குயின் அண்ட் தென் குயின் டு சாரி கிங் F8னா இங்க ஆல்ரெடி இந்த இந்த பானுக்கு ஏதாவது பிரஷர் பண்ணலாம். லைக் ரிமூவிங் த காட். அப்போ அந்த பானை கூட வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. அல்லது இப்போ ரூக் F1 ஆடும்போது இன்னொரு ஐடியா கூட தோணுது. ஜஸ்ட் சிம்பிளா வந்து குயின இங்க மூவ் பண்ணோம் அப்படின்னா, அவர் பானை புஷ் பண்ணிடுவாரு. ஸோ ஐ திங்க் குயின் E5 இஸ் த லாஜிக்கல் மூவ். அது மட்டும் இல்லாம நைட்ட வந்து இங்க கொண்டு வந்து இப்படி கூட நம்ம பண்ண முடியும். பட் இங்க கண்ட்ரோல் கிடையாது. ஸோ இப்பவே நம்ம குயின் E5 வச்சோம் அப்படின்னா, இங்க நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நைட் இங்க உள்ள வர முடியாது. இன்ஃபாக்ட் நைட் அங்க வந்தா இங்க 4 த்ரெட் இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்? ம். சரி ஓகே. நைட் இங்க வந்தாருன்னா என்ன பண்ணலாம்? வி கேன் புட் ஹிம் இன் த பின். ஆனா, இங்க இந்த பிஷப் கொஞ்சம் இந்த பக்கம் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளுமே இருந்தது. பட் இப்ப அது கிடையாது. டைமிங் வந்து எனக்கு 6 மினிட்ஸ் இருக்கு. அவருக்கு 7 1/2 ஆர் மோர் தென் 8 மினிட்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ, நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ப்ராப்ளம் இருக்கு. அத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா, நமக்கு ஓரளவுக்கு நம்ம திங்க் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ, அதனால அதுவும் நான் முறையா இந்த மாரி இந்த ஃபார்மட்ல வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ, எப்படி இருக்குன்னு தெரியல. போட்டு பார்ப்போம். உங்களோட வரவேற்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நான் நெறைய இந்த மாரி பண்ணிட்டே இருக்கேன். பட் எதையுமே நான் ஸ்டிக் பண்ணவே இல்ல. பட் டெஃபினட்டா நம்ம இந்த ஒரு ஃபியூ வீக்ஸ்க்குள்ள கன்டென்ட் வந்து இதுதான் அப்படின்னு நீங்க வந்து ஒரு இது பண்ணிக்கலாம். அது வந்து சீரியஸா நம்ம பண்ணுவோம். சீரியஸ்னா தொடர்ச்சியா அடுத்தடுத்த வீடியோ நீங்க எதிர்பார்க்குற மாரி நான் வந்து பண்றேன். ஏன்னா நெறைய வீடியோ என்னால அந்த மாரி கன்டின்யூ பண்ண முடியல. ப்ராமிஸ் பண்ணி நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாஹ்! இது நான் முன்னாடியே அவரு ஆடுவார்ன்னு நான் எதிர்பார்த்த ஒரு மூவ். பட் என்னன்னா இந்த மூவ் அவரு கண்டிப்பா கெஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு தான் இந்த மூவ் ஆடியிருக்காரு. சரிங்களா? ப்ளஸ் இப்ப நான் இந்த பிஷப்ப மூவ் பண்ணியே ஆகணும். என்னங்க இங்க இருந்தாலும் பிஷப் போக தான் போகுது, இங்க இருந்தாலும் போகுது அப்டின்னா, ப்ராப்ளம் என்னன்னா, இங்க நான் விட்டேன் அப்டின்னா, பான் டபுள் ஆயிடும் 1. 2வது ஏன் இங்க போனா டபுள் ஆவாதான்னா, டபுள் ஆகும். ஆனா எனக்கு சென்டர் சுத்தமா போயிடுங்க. அதனால பிஷப்ப வந்து B6ல வச்சுக்கிறது ரொம்ப நார்மலான ஒரு மூவ். அண்ட் இன்ஃபாக்ட் அவங்க கேப்சர் பண்ணதுக்கப்புறம், ஐ கேன் ஜஸ்ட் டேக் பேக் அண்ட் த்ரெட்டன் திஸ் பான். நம்ம வி ஆர் வின்னிங் த டெம்போ. இப்போ நைட் G4ல போட்டோம் அப்டின்னா, இந்த பான த்ரெட்டன் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் இந்த த்ரெட் வராது. பட் ஸ்டில் நம்மளால வந்து நைட்ட வச்சு பிளாக்கேட் கிரியேட் பண்ண முடியும். அல்லது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிங் F8. கிங் சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால கிங்க வந்து முதல்ல சேஃப்கார்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ குயின் வந்து பார்த்தீங்கன்னா, கிங் இந்த பக்கம் அதாவது அவங்களோட கிங் சைடு அதாவது குயின் சைட்ல இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும் நமக்கு வந்து அட்டாக் வந்து கொண்டு வர்றதுக்கு. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்டின்னா, ஐ திங்க் ரூக்க டபுள் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம இங்கே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் இது. ஸோ ஒரு வீக் பான் ஆர் பேக்வேர்ட் பான் சொல்லுவோம். இந்த பேக்வேர்ட் பானை நம்ம என்ன பண்ணுறோம், பிளாக்கேட் கிரியேட் பண்ணி அதை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது தேர்ட் அட்டாக்கருமே வந்துட்டாங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் ஹி இஸ் கோயிங் டு டிஃபெண்ட் நவ். நைட் F2 இஸ் தேர். நைட் F2 தென் அவங்களோட பாயிண்ட் என்னென்னா இவங்க இங்கே டபுள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் F7ல ப்ரெஷர் இருக்குது. பட் தேங்க்ஸ் டு திஸ் யூனோ யூஸ்லெஸ் நைட் ஆன் H6 டெவலப் பண்ணும்போது யூஸ்லெஸ்ஸா இருந்தது ஆக்சுவலா. நான் ஃபர்தரா இம்ப்ரூவ் பண்ணலான்னு நெனச்சேன். இன்ஃபாக்ட் நைட் G4, நைட் E5 தட் வில் ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒரு F7 வந்து கன்வீனியன்ட்டா டிஃபெண்ட் பண்ணும். இத நான் வந்து அடிக்கடி என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லுவேன். கன்வீனியன்ட்னா இங்க நான் ஒரு பிளாக்கேடும் கிரியேட் பண்றேன், சென்ட்ரலைஸ் பண்றேன் நைட்ட, F7 கார்ட் பண்றேன்னு சொல்லி ஒரு மல்டிபிள் பர்ப்போஸ் பண்ணுது. அதாவது 3 வேல்யூ பீஸ் வந்து 3 வேல்யூ இல்லாம அத விட ஜாஸ்தி வேல்யூ புரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் இத பார்க்குறேன். பட் ஓகே. ஸ்டில் நமக்கு வந்து அந்த ஒரு டைம் கேப் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தது. இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் கிட்ட வந்திருக்கு. ஸோ, அது ஒரு நல்ல விஷயம். ப்ளஸ் 1 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நான் அதிகமா என்னால பேச முடியுமா தெரியல. பட் அஸ் ஐ அம் கோயிங் டு டூ திஸ் ரெகுலர்லி என்னால இந்த ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு நான் நெனைக்கிறேன். பட் அட்லீஸ்ட் நான் வந்து இத வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நான் வந்து என்னோட ஷெட்யூல்ல வச்சுக்க முயற்சி பண்றேன். ஸோ, பார்க்கலாம்.
என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியஸ் லெவல்ஸ்ல இருப்பீங்க. அண்ட் நெறைய பேர் பேரண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட கிட்ஸ்க்கு நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நமக்கு வந்து புக் யுவர் ஃப்ரீ டெமோ அப்படின்ற ஆப்ஷன் நம்ம குடுத்துருப்போம். அதில உங்களோட டீட்டெயில்ஸ நீங்க ஃபில் பண்ணுங்க. எங்களோட டீம் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களோட லெவலுக்கு ஏத்த மாரி நாங்க நீங்க வந்து குரூப் கிளாஸ் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இவாலுயேஷன் செஷன் வப்போம். அல்லது அ ஒன் ஆன் ஒன் செஷன் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு 45 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ டெமோ வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்க நீங்க யூஸ் பண்ணி, அந்த அ ஃபார்ம ஃபில் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான ஆன்லைன் கிளாஸ பத்தின ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ஐடியா எங்களால குடுக்க முடியும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய மூவ் மாரி தெரியும் உங்களுக்கு. ஆனா, அவர் ஒரு விஷயம் மறந்துட்டாரு. என்ன அப்படின்னா, இப்ப நான் இங்க டேக் பண்ணும்போது அவர் வெட்டி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வெட்டு, வெட்டு, திரும்ப வெட்டு, அ அவரால இங்க போய் வெட்ட முடியாது. என்ன திருப்பி இங்க தான் வெட்டி ஆகணும். அதர்வைஸ் பேக் ரேங்க் செக்மேட் இருக்கு. அதனால ஐ திங்க் வி ஆர் குட் டூ கோ. ஸோ வில் ஜஸ்ட் கிராஷ் த்ரூ. ஸோ சி ஆர் F7ல ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நவ் த குயின் இஸ் இம்ப்ரூவ்டு. ஸோ இப்போ அவருக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பேக் ரேங்கும் த்ரெட்டன்ல இருக்கு. குயின் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். D5 பான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். G2 பான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து குயின வந்து சென்ட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆர் சென்ட்ரலைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் இதுதான். ஸோ இந்த மாரி இங்க நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுனாலயோ என்னமோ உங்களுக்கு பொசிஷன் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? சிம்பிளா புரிஞ்சிருக்கலாம். அ ஓகே என்ன பண்றாரு? ஸோ ஹி இஸ் புட்டிங் சம் பிரஷர் ஹியர். ம். வெயிட் எ மினிட். ஏதாவது டாக்டிக்கல் ஐடியா இருக்கான்னு பார்ப்போம். சப்போஸ் நான் இங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டபுள் அட்டாக். அப்போ வந்து ரூக்க மூவ் பண்ணி ஆகணும். ரூக் எங்க மூவ் பண்ணுவாரு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அடுத்த மூவ் யோசிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம இங்க கூட கேப்சர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப வேல்யூபிளான மூவா இருக்கும். ஏன்னா டைம் கெயின் பண்றோம். ஸோ பெருசா அவரால த்ரெட்ஸ் எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ குயின் டேக்ஸ் G2. ஸோ செகண்ட் பான் ஃபால் ஆயிடுச்சு. ப்ராபப்ளி ஓ மை காட்! ஸோ இவ்ளோ பெரிய மிஸ்டேக் நான் வந்து பண்ணிட்டேன். ஓகே. ம். ஓகே. பான் கிராபர் மாரி ஆயிடுச்சுன்னு நான் நெனைக்கிறேன். சரியா யோசிக்கல பார்த்தீங்களா? இவ்ளோ நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தேன். அந்த இதுதான் நம்ம பண்ணக்கூடிய தப்பு. ஸோ ஓகே. ஐ அம் நாட் கெட்டிங் செக்மேட்டட் ஆர் சம்திங். பட் இருந்தாலும் பீஸ் வந்து எனக்கு போக வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, இப்ப நான் குயினோட கனெக்ட் பண்ணவும் என்னால வாய்ப்பு இல்ல. அதுதான் ப்ராப்ளமே. ம். இப்ப நான் ஐ மீன் ரூக்க வெட்டிட்டனாலும் என்னால அத சமாளிக்கிற ஒரு பொசிஷனா எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்டு கேமே இந்த மாரி ஆயிருச்சே! பார்த்துக்கலாம். அதாவது G2ல அந்த டார்க் ஸ்கொயர்ல கனெக்ட் பண்ண எனக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா குயின் வந்து லைட் ஸ்கொயர்ல மாட்டிக்கிச்சு. என்ன பண்ணலாம்? அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனை அப்டின்னா, அவர் இங்க வெட்டிட்டு செக்கோட வர்றதுனால இங்கேயும் கேப்சர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நான் கிங்க வந்து வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் செக் வரும். ஸோ ப்ராபப்லி திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். அதான் இந்த இடத்துல நம்ம வந்து பொறுமையா இருந்திருக்கலாம். நான் நெனச்சேன் ஏதோ பேக் ரேங்க் இஷ்யூ இருக்கும். பட்டா இந்த குயின் வந்து அந்த பேக் ரேங்க கவர் பண்ணியிருக்கு. அதர்வைஸ் நம்ம இங்க ரூக்க வெட்டிட்டுருக்கலாம். ஒரு பிரில்லியன்ட்டான மூவ் கிடைச்சிருக்கும் பிளண்டருக்கு பதிலு. பட் இப்ப நம்ம பிளண்டர் பண்ணிட்டோம். ஆர் நான் பிளண்டர் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம்? வாட் இஸ் த பெஸ்ட் வே டூ டூ திஸ் ஃப்ரம் ஹியர்? ரூக்க வச்சு நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தோம் அப்டின்னா, அதுவுமே இல்ல ஆக்சுவலா. அதுவுமே பண்ண முடியாது நம்மளால. வெரி பேட். சரி ஓகே. லெட்ஸ் கிராப் அனதர் பான். வாட் டூ டூ? ஆல்ரைட். ஸோ ப்ராபப்ளி அந்த செக் தான் அவரு குடுப்பாரு. அப்படி இல்லன்னா அவர் இந்த பீஸ கூட வெட்டலாம். எதுனாலும் ஓகே தான். ஸோ யாஹ்! ஸோ குயின் ட்ரேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ஸோ அதுக்காக நான் செக்லேருந்து எஸ்கேப் ஆயிருக்கேன். பட் இருந்தாலுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணலாம் குயின் ட்ரேடு. சில செக்ஸ் குடுத்து. இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம்.
ஜஸ்ட் நைட் ஹேண்ட் வச்சு குயின் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ யா. ஸோ ஸ்டில் பேக் ரேங்க் இஷ்யூ இருக்குது. எஸ்கேப் ஸ்கோர் கிரியேட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த த்ரெட்டை பற்றியே பயப்பட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஐடியா. பேக் ரேங்க் அவர் நைட் வச்சு கவர் பண்ணுறாரு. ஐ வாண்ட் டு ஸ்கேர் த நைட் அவே ஸோ தட் ஐ கேன் டூ த பேக் ரேங்க் செக் மேட். பட் ரொம்ப ஈஸியான மூவ் தான் அது, பார்த்துருவார் உடனே. இன்ஃபேக்ட் இது கூட விளையாடலாம். இல்லை செக்கு ஓகே, செக் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு? ட்ரேடு இப்போ கம்மின்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆக்சுவலாக 2 பான் இருக்குது நம்மக்கிட்ட பீஸ்க்கு ஆக்சுவலாக. பட் அதுவும் ரொம்ப ஹெல்தி பான் கிடையாது. ஏன்னா இங்கே 2 டபுள் பான் இருக்குது. அப்போ நம்ம மிடில் கேம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த டபுள் பான் அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் ஒன்ஸ் ஐ ப்ளே C5 ரொம்ப வீக். அந்த வீக்னஸ் நம்மளால் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த வீக்னஸ் நமக்கு தெரியுது. சரி, ஓகே. இப்போ இந்த பேக் ரேங்கை எப்படி அவர் கார்ட் பண்ண முடியும்? ரொம்ப சிம்பிள், ரைட்? கேன் ஜஸ்ட் ப்ளே திஸ் மூவ். ஸோ அவர் பேக் ரேங்கிங் கார்ட் பண்ணிட்டாரு. இவரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஓகேவா? ஸோ ஒன்றுமே பண்ண முடியாதே. ஓகேங்க, ஃபஸ்ட் கேம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் தட்ஸ் ஓகே. ஐ வில் டூ மோர் ரெக்கார்டிங்ஸ் லைக் திஸ். அதனால் பிரச்சனையே கிடையாது. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு ரிசைன் ஹியர் ஆர் டு சம். Maybe I can just take here. Yeah. And then nothing out. He will be queen up. இங்கே செக் வைக்கலாம். செக் கிங் E5 and then ஓகே, ஃபென்டாஸ்டிக். நானாகவே என்னோடய எஸ்கேப் ஸ்கோர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டேன். ஸோ சூப்பரான ஒரு செக்மேட்டு. ஸோ குயிக்காக இந்த கேமை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். அப்படி எந்த இடத்துல எப்படி மிஸ்டேக் பண்ணேன்? ஏன்னா கம்ப்ளீட்லி வி ஆர் வின்னிங், அது மட்டும் நல்லா தெரியும். பட் அந்த இடத்துல அந்த ஒரு பிளண்டரை மட்டும் நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு ஜாலியாக இருந்திருக்கலாம். பட் ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல அது வந்து அந்த குயிக்கான அந்த நீங்கள் பேக்வர்ட் பானை எப்படி டார்கெட் பண்ண ஒரு சின்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். இந்த மாதிரி மூவ்ஸ்லாம் நீங்களாகவே கண்டுபிடிப்பீங்க. ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது நான் இந்த மாதிரி ஆடினதுலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓப்பனிங் ஓகே தான். ஸோ யா, இங்கே F8 போட சொல்லுது. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இங்கேயுமே எனக்கு ரூக்கை மறைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கம்ப்யூட்டரோட எல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கணுன்றதும் அவசியம் இல்லை. ஸோ இந்த இதில் செக்கு கொடுத்துட்டு நைட் F6 போட்டுக்கலாம் போல இருக்குது. ஓகே, அது வேணால் கொஞ்சம் லாஜிக்கலாக தெரியுது எனக்கு. மற்ற மூவுமே லாஜிக்கலாக தான் இருக்கும். பட் கம்ப்யூட்டர் அளவுக்கு நம்மளால் வந்து திங்க் பண்ண இந்த பொசிஷனில் கூட பார்த்தீங்கன்னா குயின் E5 நான் திங்க் பண்ணது கரெக்டு தான். பட் நான் அதை விளையாடல. ஓ வாட்? நைட் G8 நைட் F6 விளையாட சொல்லுது போல இருக்கு. பட் ஓகே. அண்டாடி இந்த மூவ் இன்அக்யூரேசின்னு சொல்லுதுங்களா? ஏன் இந்த மாதிரியான மூவ்ஸை நம்ம வந்து ஒரி பண்ணக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு நைட் G8 பெஸ்ட்டு சொல்லுது. அவங்க ரூக்கை வந்து டெவலப் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா அது மிஸ்டேக் ஆனதுனால என்னோட ரூக் பொசிஷன் வந்து பெட்டராக இருக்குது. அதனால தான் இந்த மூவ் கிரேட் மூவாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் கம்ப்யூட்டர் சொல்கிறது ரொம்ப ஒரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து விளையாடினாலே போதும். ஸோ யா, ஸோ இதுதான் பெரிய பிளண்டரு. ஸோ வி ஆர் வின்னிங். ஸோ கரெக்டாக தான் நம்ம வந்து ஆடிருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா சிம்பிளாக குயின் ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ கன்சல்டேட்டிங் எவ்ரி திங். ஏன்னா அவங்களால இங்கே வெட்ட முடியாது பிகாஸ் ஆஃப் த பேக் ரேங்க் மேட். ஸோ அதுதான் மிஸ் பண்ணியிருக்கோம். பட் ஓகே 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 யா, ஸோ அந்த ஒரு மிஸ்டேக் தான். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஈஸி கன்வர்ஷன் ஃபார் ஒயிட். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைல் ரெக்கார்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் பெரிய வீடியோவில் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து இதை கன்டினியூ பண்ண போகிறேன். எல்லாமே வந்து இனிமேல் ஃபீட்பேக் பேசிஸ் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது சஜஷன் வந்தாலும் சொல்லுங்கள். முடிஞ்சால் இது மாதிரி நம்ம லைவில் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோடு இன்ட்ராக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்ஃபேக்ட் வருஷக்கணக்கில் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அதையுமே நான் வந்து திரும்ப கொண்டு வர போகிறேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். யாருக்காவது ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய கிளப்பை ரெஃபர் பண்ணுங்கள். சதுரங்க சாணக்கியன் செஸ் கிளப். உங்கள் கிளப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.